கவிதை ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய தீர்க்க தரிசனம் போன்ற விஷயங்களை பேசுகிறதா நம்புறதுனால ரொம்ப யோசிப்பாங்க. கவிதை வந்து அந்த அன்றாடத்துலேயும் தப்பிக்கிறதுக்கான ஒரு தற்காலிக ப்ராசஸ் தான். அதனால அதுலேயும் அதே அன்றாட வரப்போ எரிச்சல் அடைஞ்சு தான் வரும். ஏற்கனவே இருக்கிற கருத்தியல்களை வச்சு ஏற்கனவே சொன்னதெல்லாம் வச்சு அதை நம்பி நடப்படுவதன் மூலமாக என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரு மனிதன் பழைய பாதையில் பழைய மனிதனாக ஒரு புதிய கவிதை நோக்கி போறான்னு இருக்கும். நான் சொல்ல எல்லாத்தையும் உரி சட்டையை உரின்னு சொல்கிறேன். இந்த கோட்பாடில் தான் ஒரு தொகுப்பு வரணும்னு சொல்கிறேன். கோட்பாடுகள் எதுக்குன்னா நம்ம எந்த வகைமையில் இருக்கோம் இல்லை ஏதாவது வகைமையில் இருக்கோம் தெரிஞ்சுக்க தானே தவிர ஒரு கவிதை நிராகரிக்கவோ எதுவும் இல்லை. இப்போ பிற்போக்குத்தனம் அல்லது வந்து முற்போக்கை பயிலாத தன்மை நிறைய கவிதைகளில் இருக்கு. எழுதுகிற ஒருத்தனுக்கு பராக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம். பராக்குனா இப்படி சொல்றது எல்லாத்தையும் கவனிக்கிறதுன்னு இல்லை, அன்பை பற்றி மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. மனிதனை வந்து நெகிழ வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. நம்ம வாழ்க்கையை ரொம்ப தான் ரொமான்டிசைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டியது இல்லை. சமூக நீதின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்து மேலே காட்டுறதும் அதுவும் அன்பு தான். நீங்கள் 1% அப்படி பார்க்காது. இல்லை 100% இருக்குன்னா ஒருத்தருக்கு 100 தரப்பு உங்களுக்கு அது பெருசாக தெரியுது, 100 பேருக்கு ஒன்றா தரப்பு உங்களுக்கு கம்மியாக தெரியுது. வேற ஒன்றும் இல்லை, அன்பு எப்பயும் ஒரே லெவல் தான். ஒரு கவிதையிலேருந்து தூங்கலாம் இந்த கவிதை அமர்வேன். பெரு விஷ்ணுகுமார் எழுதிய உந்திப்பற அப்படின்ற ஒரு கவிதை. ஆளற்ற பூங்காவின் துளிர் காலை மௌனத்தில் யாரும் காணாதபடி சீசாவில் ஆடும் பேரின பெண்கள் இருவரும் தரையிலிருந்து உந்தி உந்தி எவ்வளவு தூரத்தான் பறக்க முயன்றாலும் அகப்படாத விண்ணகம் தூரமாகவே நின்றது. வேறு யாரேனும் வந்துவிடுவதற்குள் அவசர அவசரமாய் சுற்றி முற்றி பார்த்தபடி தராசின் இரு முனைகள் என உண்மைக்கும் பொய்க்கும் இடையே கிடந்து அல்லாடும் அவர்கள் எது குறித்தோ மும்முரமாய் வாதித்து கொண்டிருந்தனர். அலுப்புகள், அவசங்கள், அசத்தைகள் மற்றும் அனர்த்தங்கள் என பேசுவதற்கு உண்மையில் அவ்வளவு இருந்தன. இப்படியாக இருவரின் சுமைகளும் சமமான பின்பு அந்த தராசு வானத்திலுமின்றி தரையிலுமின்றி இடைப்பட்டதோர் நிலையில் மிதந்து நிற்க, அப்படித்தான் பரத்தலின் முதல் அனுபவமே லேசாக மேலெழுவதுதான். இன்னொரு தலைப்பு எடுத்துனாக்கா, இப்போது சமகாலத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து கவிதைகளுடைய பேசு பொருள் என்னவாக இருக்குன்றது தான் ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் முதல் கேள்வியாக வந்து நான் பார்க்குறது என்னென்னு பார்க்குறேன்னாக்கா, இப்போது நம்மளுடைய அன்றாடங்கள்ன்றது வந்து ரொம்ப வேகத்தில் போகுது. ஒரு அறிவியல் சார்ந்த மாற்றமாக இருந்துக்கிட்டாலும் சரி, வாழ்வியல் சார்ந்த மாற்றமாக இருந்துட்டு எல்லா புதுமைகள்ன்றது வந்து நம்மளுடைய சேகாரம் வந்து எவ்வளோ ஆகுது நம்மளுக்குள்ளே அப்படின்றதே நம்மளால் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்குள்ளே அது சேகாரமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு தகவல்களாக சேகாரமாகிட்டே இப்படி இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து கவிதைக்குள்ளே எப்படி ஒரு பாடுபொருளாகுது. கவிதைகள் சமகால கவிதைகளில் இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்களா? இந்த சமகால ஏற்படுத்துகிற ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளே ஏற்படுற தகவல்களின் சேகாரம் இதெல்லாம் வந்து ஒரு கவிதைக்குள்ளே வந்து எப்படி கையாளப்படுது? அது கவிஞர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மொழிக்குள் இயங்கும் ஒரு மொழி, அதுதான் வந்து இலக்கியம். ஏன் வந்து நவீன இலக்கியம் புரியுறதில்லை, நிறைய பேருக்கு புரியுறதில்லை, தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அது வெறும் மொழி மட்டுமே இல்லை, புழங்கு மொழி மட்டுமே இல்லை. நாம் வந்து மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மொழின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஒரு பெருசாக இரட்டை பொருள்கள் அல்லது பொருள்கள் வந்து பல்கி பெருகிற வார்த்தைகளாக நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறோம். எப்போ ரொம்ப இரட்டை பொருள்கள் அல்லது பன்முக பொருள்கள் தர்ற வார்த்தைகளை எப்போ பயன்படுத்துவோன்னா, ரொம்ப காதலான தருணங்களில் அல்லது ரொம்ப கோபமான தருணங்களில் அல்லது கைவிடப்படும் தருணங்களில் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கும். இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டில்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் மொழியை பயன்படுத்துகிற விதத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வகையில் ஏன் நவீன இலக்கியம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அது பல பொருள்களை தருவதற்கான சாத்தியங்களோட அந்த ஒரு படைப்பாளியால் அது உருவாக்கப்படுதுங்கிறதுனால அது அப்படி இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க சொன்னது. பட் நம்ம கருப்பு சட்டை போட்டது வந்து ஒரு செயற்கையாக நடந்தது இல்லையா? யாருமே திட்டமிடலை, நடந்தது. நல்ல விஷயம். அதுக்கு வேறு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. 21ஆம் நூற்றாண்டினுடைய அந்த பரபரப்பான இந்த அன்றாடம் வந்து கவிதைக்குள்ளே எப்படி பதிவாகுது அல்லது பதிவாகலை அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. பொதுவாக எப்போவுமே வந்து லிட்ரேச்சரில் 2 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து கரண்ட்டில் நடக்கிறத அதனுடைய சூட்டோட சூடாக இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வர்றது சில பேர். மற்றபடி அந்த காலம் கடந்த பிறகு ஒரு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலை எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான இடத்துல இருந்து அந்த திருவிழா கலைந்து போன இடம் இருக்குல்ல, அதை தான் ஒரு படைப்பாளி பெரும்பாலும் எழுதுவான். அந்த வெறுமையை எழுதும்போது அந்த திருவிழா காலங்களையும் நினைவு கூறுவான். இப்படி தான் பெரும்பாலும் இலக்கியம் இருக்குது. அது கதையோ நாவலோ சிறுகதையோ, சில நேரத்தில் சிறுகதை கூட
அன்றாடங்களை நிறைய பதிவு பண்ணும். கவிதை ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய தீர்க்க தரிசனம் போன்ற விஷயங்களை பேசுகிறதா நம்புறதுனால ரொம்ப யோசிப்பாங்க. அந்த உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அது ஒரு 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 ப்ராப்ளமா இல்லை அது வந்து அது ஒரு இலக்கிய தன்மையா அப்படிங்கிறது வந்து டிபேட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மனுஷபுத்திரன் வந்து இன்றைக்கி என்ன நடக்கோ காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தா அது கண்டிப்பாக மனுஷபுத்திரன் கவிதையிலே இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நீங்கள் மனுஷபுத்திரனோட கவிதை படித்தா கூட அது எல்லா விதமான நியூஸ் வந்துடும். அன்றைக்கான நியூஸ் வந்துடும்னு வச்சுங்களேன். இதை நான் வந்து நெகட்டிவாகவும் சொல்ல, பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு அம்சம். அது அவரால் எழுத முடியுது. அது எல்லாராலையும் எழுத முடியாது. அது வந்து கவிதை ஆகாமல் போயிடுமோ, அது ஒரு சாதாரண தன்மையோடு இருக்குமோ. ஒரு நியூஸோட ஒரு நியூஸ் இருக்குது, ஒரு 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 பையன் இன்னொரு பையனை வெட்டிட்டான், இல்லை ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு, இல்லை ஒரு ஒரு வினோதமான காதல், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அன்னைக்கே அதை கவிதையாக்குறதுல நிறைய சிக்கல் இருக்கும். என்னன்னா இன்னையோட நியூஸுக்கு முன்னாடி கொஞ்சம் செய்தி, பின்னாடி கொஞ்சம் செய்தி, அதில் கவிதை மாதிரி ஒரு ஒரு லேபிள் வர்றதுக்கான ஏற்பாடு இப்படி பண்ணிட முடியும். அப்படி பண்ணினா அது கவிதை ஆகாதோ, காலத்தில் நிற்காதோ, இப்படியான தயக்கங்கள் இருக்குது. அதனால் பெரும்பாலான பேர் அன்றாடங்களையோ, அன்றாடம் என்பது அன்றைக்கே அன்னன்னைக்கே கணக்கு முடிக்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை வந்து பண்ணுறதில்ல, நிறைய பேர் பண்ணுறதில்ல. அப்போது ரொம்ப லேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு வேணால் இப்போ ரியாக்ட் பண்ணுவான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஈழப்போர் நடந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே ஈழ மண்ணில் நடந்ததற்கான தமிழ் கவிஞனுடைய இரங்கற்பாக்களையோ அல்லது வந்து விமர்சனங்களையோ நிறைய விஷயங்களை பதிவு பண்ணவே இல்லை. இப்போ வேங்கை வயல்னு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அந்த வேங்கை வயல் பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சா, 3ஆவது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கவிதை கூட வந்ததாக எனக்கு நினைவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது ஒரு 4-5 கவிதைகள் வந்தது. ஆனால் அந்த கவிதைகளையே அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்கு நடக்கிற கவிதை விமர்சன கூட்டத்தில் பேசும்போது அந்த தூத்துக்குடி கவிதைகள் போன்றவை கவிதை ஆனது போல இருந்தது, ஆனாலும் அது கவிதையாகவில்லை அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அது உட்படுத்தப்படுது. காலத்துக்கு நிற்காதது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. அப்போது அன்றாடங்களை எழுதுவதில் வந்து அது கவிதையாகாமல் போகுமோங்கிற ஒரு பார்வை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அன்றாடம் இருக்குது. அதை வந்து தேவதச்சன் போன்றவர்கள் எழுதிட்டே தான் இருக்காங்க. ஒரு காலையை, ஒரு மாலையை, எல்லாருக்குமான ஒரு மகனுக்கோ மகளுக்கோ நரைக்கிற பொழுத அப்பா பார்க்குற மாதிரி பல அன்றாடங்கள் இருக்குது. ஒன்று மேலோட்டமான அன்றாடம், இன்னொன்று ரொம்ப ஆழமான அன்றாடம். இந்த 2 அன்றாடத்தில் எப்போதைக்குமான அன்றாடங்களை எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அன்றன்னைக்கான ஒரு அவசர அன்றாடம் இருக்குல்ல, அதை எழுதுறது வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எழுதுகிறாங்க. அது இலக்கியத்தன்மை இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு கவனமோ, அப்படி செஞ்சு நிறைய இலக்கியத்தனம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற ஒரு பயத்துலையும் எழுதுறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஒரு கலைஞன் அவன் சமகாலத்தில் அதை வந்து எதிர்வினை ஆற்றுறதும் ஒரு பாணி தான். இப்போ மனுஷபுத்திரன் எழுதின கவிதைகளில் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நிலச்சரிவப்போ அவர் எழுதினப்ப நிலம் நடக்கிறப்ப இடிபாடுகளில் சிக்கிய பெண்ணுங்கிறது வந்து இப்போ வரைக்குமே நல்ல கவிதை. இப்போ என்னென்னா ஒரு கவிதை அது காலம் பொறுத்து எலிவேட் ஆகும். 2 விஷயம், ஒருத்தர் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ அடிப்படை வந்துடும். ஒரு கவிதையோட அடிப்படை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதுகிற ஒருத்தனுக்கு பராக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம். பராக்குனா எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கவனிக்கிறதுன்னு. இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்டதை கவனித்து எழுதலாம். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இப்போ பொதுவான விஷயங்கள் இருக்குது. இப்போ நிலாவோ சூரியனோ காலையோ மாலையோ என்றைக்குமே மாறாது, உணர்ச்சிகள் மாறாது. இப்போ நீங்கள் கேட்டதுன்னா இப்போ இன்ஸ்டா வருதுன்னா புழக்கத்தில் வர மாதிரி தான். பெருந்தேவி ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, சில தர்க்கபூர்வமான இதெல்லாம் வச்சுது. நீங்கள் வந்து ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கலாம் கூட விமர்சனம் வச்சப்ப அவங்க சாக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அவங்க தொகுப்பு பேரை கூட அழுக்கெடுத்த சாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல் வருதுன்னா இன்ஸ்டா பற்றி எழுதுகிறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் பற்றி இப்போ எழுத ஆரம்பிச்சாச்சு. நான் சொல்கிறது சோஷியல் மீடியா. இப்போ அன்றாடங்களில் வந்து உங்களுக்கு புழங்குற ஒன்று வந்து அது வந்து ஒரு அனிச்சையாக மாறுறது இருக்குல்ல. இப்போ வாட்ச் உங்களுக்கு கவிதையில் வந்தால் உங்களுக்கு வந்து தனியாக தெரியாது. ஆனால் வாட்ச் வந்த புதுசில் அது இதாக இருந்திருக்கும். இப்போ நடைமுறையில் இருக்க பொருட்கள் வந்து வரணும்னா அது கொஞ்சம் பழசுற அளவுக்கு உங்களுக்கு பழகின ஒன்றா இருக்கும். இல்லாட்டி அது புதுசாக ஒரு மாதிரி ஒரு வேறு ஆக்வர்டாக இருக்கும். இவன் என்ன வேணும்னு பண்ணணுன்னு இதை பண்ணுறானோ அப்படின்னு ஒன்று எழுதுகிற ஒருத்தனுக்குமே அது இருக்கும். நம்ம இதை வச்சு வித்தியாசமாக எழுதுகிறோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும். முதல்ல கனெக்ட் ஆகுமான்னு இருக்கும். இப்போ புதுசாக இன்றைக்கி வந்து சாட் ஜிபிடி இருக்குன்னு வச்சுங்க. சாட் ஜிபிடி வச்சு ஒருத்தன் ஒரு கவிதை எழுதுறான்னா சாட் ஜிபிடி இடம் உரையாடி கொண்டிருந்தேன்னு எழுதானா, ஓ இன்றைக்கி சாட் ஜிபிடி வந்துருச்சு போல எழுதினான்னு ஒரு பாருண்டு. ஆனால் அந்த கவிதையோட இடத்தையும் கொஞ்சம் காலம் ஒரு 3 வருஷம் முன்னாடி சாட் ஜிபிடி வந்து ஒரு தொடர்ந்து இங்கே இருக்குன்னா எல்லா கவிஞர்களும் எழுத ஆரம்பிக்கிறப்ப சாட் ஜிபிடி பற்றி இப்படி ஒரு கவிதை முதல்ல எழுத ஆரம்பித்தது வந்து இப்படி தான் அப்படின்னு. இப்போ அது தோற்றுவாயிலேருந்து போகிற இடம் பொறுத்து தான். அன்றாடம் வந்து இங்கே பெருசாக எதுவும் மாறிடல, எல்லாருக்கும் அதே லைஃப்பில் தான் இருக்குது. இன்னொன்று
அந்த அன்றாடங்கள் தான் அண்ணன் சொன்ன மாதிரி சிறுகதைகளில் வருது. கவிதை வந்து அந்த அன்றாடத்துலேயும் தப்பிக்கிறதுக்கான ஒரு தற்காலிக ப்ராசஸ் தான். அதனால் அதுலேயும் அதே அன்றாடம் வரப்போ எரிச்சல் அடைஞ்சு தான் வரும். இன்னொன்று ஆட் பண்ணணுன்னு, நான் வாட்ஸ்அப், அதாவது ஆக்டோபஸின் காதல்ங்கிற தொகுப்பு முழுக்கவே ஒரு வாட்ஸ்அப்பில் நடந்து காதல், பிரிந்து போன காதல், வாட்ஸ்அப்லேயே நடந்த காதலை பற்றியான ஒரு தொகுப்பு தான் அது. ஆனால் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யோசிக்கும் போது அந்த வாட்ஸ்அப்பினுடைய முன்னாடி பேக்ரவுண்ட் டிசைன் இருக்கும் ஒன்று, அதில் வந்து முன்னாடி ஆக்டோபஸ் இருந்தது, ஒரு கண்ணாடி போட்ட ஆக்டோபஸ் இருக்கும், சரிங்களா? அப்போ நான் வந்து அந்த ஆக்டோபஸ் இல்லாட்டிலும் கூட அந்த கவிதைக்குள்ள ஒன்றும் பொருள் மாறாது, ஆனால் அதையும் சேர்த்து நான் எழுதியிருந்தேன். ஆனால் இப்போ அது வந்து அந்த ஆக்டோபஸ் இல்லை அதில். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வாட்ஸ்அப் இருக்குமான்னு தெரியாது, வேறு ஒரு ஆப் வந்துடும். அப்போ நான் இந்த கவிதை தொகுப்பு 5 வருஷத்துக்கு அப்புறம் எழுதும்போது வாட்ஸ்அப் என்ற ஒரு செயலி இருந்தது, அந்த செயலியில் வந்து ஆடியோ வீடியோ கால்லாம் பண்ணிக்கலாம், இப்படிலாம் இருந்தது. அதன் வழியாக காதல் கொள்கிற இருவரை பற்றிய ஒரு இது. எனவே பட் வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு ஸ்டார் போட்டு எழுத வேண்டி வரும். இந்த மாதிரி சிக்கல்லாம் கூட இருக்குது. அன்றாடத்தை உடனே பதிவு செய்கிறதுல, அந்தந்த விஷயங்களோட சேர்த்து பதிவு பண்ணுறதுல அந்த சிக்கல்கள் இருக்குது. இது வந்து இந்த கவிதையில் இருக்க இந்த சாஸ்வத தன்மையை நம்ம நோக்கி போகிறதுனால இந்த மாதிரி ஒரு பார்வை வருதா? இது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றதுனால? ஆமாம், அதுதான் சொன்னேன். அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம கவிதையை வந்து காலத்தில் காணாமல் போயிருமோங்கிற பயம் இருக்குது. அதில் தான் பண்ணுறாங்க. இப்போது திருக்குறள் வந்து இவ்வளோ காலம் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஆண் பெண் வர்க்க பேதம், விலங்கு, பொருள்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வள்ளுவர் என்ன பண்ணுவார்னா பொதுவான ஒரு பேரை போடுவார். அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கருவி பேரையோ, இப்போ வந்து உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு ஒரு குறள் இருக்கு இல்லையா? இது உடுக்கை அப்படிங்கிறது இருபாலருக்கும் பொதுவானது, எல்லா காலத்துக்கும் பொதுவானது, எல்லா காலத்துலையும் நீ உடுத்த போகிற அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் அன்னைக்கு இருந்த சேலையவோ வேட்டியவோ ஏதோ ஒரு ஆடை அந்த இடத்துல குறிப்பிட்டு பயன்படுத்தியிருந்தார்னா ஒன்று அது ஆணுக்கான கவிதையாக மாறிடும். வேட்டி இழந்தவன் கை போல அப்படின்னா அங்கே என்ன ஆகுனா ஆணுக்கான கவிதை. அது சேலை இழந்தவள் கை போல அப்படின்னா அங்கே வேற ஒன்றாயிடும். அப்போ எந்த ஒரு ட்ரெஸ் அங்கே குறிப்பிட்டிருந்தாலும் அந்த காலத்தோடு அந்த கவிதை ஒட்டி நின்று அதனுடைய தன்மையில் நிற்கிற மாதிரி இருக்கும். உடுக்கை அப்படின்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உடுக்கை இழந்தவன் கை போலனா அது பேண்ட்டாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்படி அப்போ பொது சொற்களோட, பொது பண்போட, பொது கருத்தோடு நம்ம எழுதுறது காலத்துக்கும் நிற்குங்கிற ஒன்று இருக்கு. ஏன்னா எழுத்தாளன் வந்து ஒரு வகையில் பலவிதமான காரணங்களுக்காக எழுத வர்றான். அதில் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, காலம் நம்ம எல்லாரும் மண்ணோட மண்ணாயிடுவோம், நம்மளை யாராவது நினைவு கூறுவாங்களா, அப்படி இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமா, நம்ம கொடுத்த ஒரு அழகியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு கவித்துவ ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி ஏதோ ஒன்று காலத்தில் மிஞ்சி நின்று நம்ம யாராவது பேசுவாங்களாங்கிற ஏக்கம் தான். அதனால் மண்ணுக்குள்ளே போன எலும்புக்கு என்ன பயன்னு தெரியாது. ஆனால் ஒரு வகையில் அது கடமையாக கூட கருதலாம். தேவர்மன் படத்தில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் என்ன பெருமையா, இதெல்லாம் வந்து கடமை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கடமையாக நம்ம கருதி அதை செய்யலாம். அப்போ அந்த ஆசை இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ விமர்சனம் சார்ந்து, கவிதை மீது வைக்கக்கூடிய விமர்சனம் சார்ந்து பார்த்தோம்னாக்கா, கவிதை மீது வந்து இப்போது கோட்பாட்டு ரீதியாலாம் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து கோட்பாட்டு ரீதியாக வந்து பல வெவ்வேறு நான் இங்கே கோட்பாட்டுன்ற குறிப்பிடணும்னு பின்னவனித்துவ கோட்பாடுகள், அந்த கோட்பாட்டு அது சார்ந்து மட்டும் சொல்ல வரல, ஒரு சமூகவியல் கோட்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு சூழலியல் கோட்பாடு, அந்த கோட்பாட்டு ரீதியாக கூட அந்த விமர்சனத்துங்களை ஒரு கவிஞர்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க. இப்போ வந்து அது சார்ந்து வந்து அவங்களுக்கான பார்வைகள்ன்றது வந்து எந்த மாதிரியான பார்வைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலான்ற இல்லை. அதாவது வந்து 80கள் 90களில் உருவான கோட்பாடுகள், பெண்ணிய கோட்பாடுகள், தலித்திய கோட்பாடுகள், போஸ்ட் மாடர்னிசம் சார்ந்த கோட்பாடுகள், மார்க்சியம் பற்றி உரையாடிய விஷயங்கள், போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், கீழைத்தேயம், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. பெரிய உரையாடல் நடந்தது, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு 2000க்கு பிறகான எழுத வந்த காலகட்டத்தில் விமர்சனம்னு ஒரு மரபே வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். விமர்சனத்தை ஏற்கவும் யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. அதனால் விமர்சன போக்குகள் இல்லைங்கிறப்போ கோட்பாட்டு விமர்சன போக்குலாம் இங்கே வந்து சாத்தியமே இல்லை. யாரோ ஒரு சில பேர் எழுதுகிறாங்க. அப்புறம் கோட்பாட்டு விமர்சனங்களை ஏற்றுக்கிற ஒரு மனநிலையும் இல்லை. என் கவிதையை ஏன் அந்த கோட்பாட்டில் பார்க்கணும், இப்படிலாம் கூட இருக்குது. அப்போது எக்ஸ்பெரிமெண்டலுங்கிற ஒரு ஒன்றே வந்து நடக்கலை. இன்றைக்கி வந்து நான் அவருடைய விஷ்ணுபுரம் விருது நிகழ்வில் வந்து ஒரு பேச போய் வேற ஒன்று அது வந்து கன்வே ஆகிடுச்சு. ஆனால் நான் சொல்ல வந்தது அதுதான், என்னென்னா நிறைய தூசு இங்கே படிஞ்சிருக்கு. தொடர்ந்து நிறைய பேரோட சொற்கள், நிறைய பேரோட கருத்துகள், நிறைய கோட்பாட்டியம் சார்ந்த விஷயங்கள், கவிதை சார்ந்த புரிதல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஒரு மனிதன் உணர்வுபூர்வமாக தனக்குள்ளே கற்காமல் யாரோ சொன்னதன் மூலமாக அவன் உள்ளே வாங்கியிருக்கான் நிறைய விஷயங்களை. அதையெல்லாம் வெளியேற்றணுங்கிறதான் என்னுடைய இதுவே வந்து. லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங்கிறது ஒரு ப்ராசஸ். அது அந்த அன்லேர்னிங்கிற வார்த்தை புரியாதனால என்ன ஆகி போச்சுன்னா, அது புழக்கத்தில் இல்லாதனால என்ன ஆகி போச்சுன்னா, நான் அன்லேர்ன் என்ன சொல்கிறேங்கிறது புரியாமல் போய் அது ஒரு பெரிய டிபேட் ஆகி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டு அது கல்வி நீக்கம்னு நான் சொல்கிறேன்னு ஜெயமோகன் கட்டுரை எழுதுற வரைக்கும் போயிடுச்சு. அது
அது அன்லனுங்கிறது கல்வி நீக்கம் அல்ல. இன்னொன்று மார்க்சியவாதிகள் அதுக்கு அவர் வெயிலுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு ஜெயமோகன் சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது மார்க்சியவாதிகள் என்றைக்குமே கற்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது தவறாக புரிந்து கூட அன்லான்ங்கிறது கல்வி நீக்கம் அல்ல, புதிய கல்விக்கு கோப்பையை காலி செய்தல். அதுதான் வந்து அன்லானிங். அன்றைக்கி சரியாக சொல்ல முடியாமல் போச்சு, ஏன்னா நண்பர்கள் கூட்டம் அடிதடி பல்வேறு இது நடந்ததுனால சரியாக சொல்ல முடியாமல் போச்சு. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன்னா கோட்பாடுகள் சார்ந்து இன்றைக்கி வந்து சர்ரியலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். சர்ரியலிசம்ங்கிற சர்ரியலிசம்ங்கிறது என்ன கோட்பாடு, அது டாட்டாயிசம் ஏன் உருவாச்சு, அந்த என்லைட்மெண்ட் பீரியடினுடைய பிரச்சனை என்ன, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய பிரச்சனை என்ன, ஃப்ராய்டு வந்து ஆழ்மன கோட்பாடுகளையும் கனவு இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வர்றதும், யூங் வந்து கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு தியரியை கொண்டு வர்றதும், அவருடைய மாணவராக, அதாவது ஃப்ராய்டுடைய மாணவராக இருந்த ஆண்ட்ரே பிரேடன் வந்து அவர் அந்த ஆழ்மன கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வழியாக ஆழ்மனம்ங்கிறது வந்து மனிதனுடைய இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த அறிவினால் விளைந்த அத்தனை ஆயுதங்களால் நடக்கிற யுத்தங்களுக்கு எதிராக ஒரு ஆழ்மனதை நிறுத்துவது அப்படிங்கிற இடத்துல வந்து அதை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த டாட்டாயிசம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகர இயக்கம் மாதிரி செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து டாட்டாயிச ஓவிய கண்காட்சிகளில் இலக்கிய நிகழ்வுகளில் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அதனோட நுழைவு வாயில்கள் வந்து கழிப்பறை வழியாக அமைச்சிக்கிட்டாங்க. எதுக்குன்னா அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு எதிர்நிலை, புனிதங்களை உடைப்பதுங்கிற நிலையில் டாய்லெட் வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போகும்போது எல்லார் கையிலையுமே, அந்த ஓவிய கண்காட்சிக்கு உள்ளே போகிறவங்க எல்லா கையிலையுமே ஒரு கோடாலி தரப்பட்டது. எந்த ஓவியம் உங்களுக்கு பிடிக்கல அதை உடச்சி நொறுக்குங்க அப்படின்னு. இப்படியான ஒரு அதிர்ச்சிகரமான, இங்கே பெரியார் ஒரு மூமெண்ட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே கலையில் நடந்த ஒரு பெரிய மூமெண்ட். ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ டாட்டாயிசம்ங்கிறது இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கே தவிர அதில் கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற ஒரு இப்போ பிரச்சனை உருவாகிறதுக்கு அப்புறம் தான் அது வந்து சர்ரியலிசம்ங்கிற ஒரு கோட்பாடு வருது. அதில் வந்து டாலி, நிறைய பேர், பால் கிளிங்கிற ஓவியர், நிறைய பேர் வராங்க அதில். அப்புறம் அதில் வந்து சமூக பொறுப்பு வந்து கைவிடப்படுது அப்படிங்கிற ஆட்டோ ரைட்டிங் மெத்தடோ அல்லது வந்து ஆழ் மனதை பேச விட்டு பைத்தியக்காரனை போல் பேசிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக உங்களுக்குள்ள கூட ஆழ் மனதை வெளிப்பட வைக்கிறது, ஓவியமோ அல்லது இசையோ, எல்லா வகையிலையும் ஆழ் மனதை எப்படி வெளிப்படுத்துறது, கனவு நிலையை எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறத நோக்கி போனாங்க. ஷல்போத்லேர் வரைக்கும், அந்த தீமையின் மலர்கள் வரைக்கும் அதெல்லாம் போச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்படி ஆழ்மனம் பித்து நிலைங்கிறத நோக்கி போகும்போது சமூக பொறுப்பு தட்டி கழிக்கப்படுதோ அப்படிங்கிறப்போ மார்க்சியர்கள் அதில் வந்து முரண்படுறாங்க, வெளியேறாங்க. சில பேர் வந்து சரியலிருந்து முரண்படுறாங்க, சில பேர் வந்து சரியலிசத்துக்குள்ளேயே கம்யூனிசமும் அடாப்ட் ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி ஒரு சரியலிசம் ஒரு சின்ன கோட்பாட்டை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக எழுத வர்றவங்களுக்கு சரியலிசம் சார்ந்த ஒரு போயம் அப்படின்னா அது ஒரு வடிவ ரீதியான மேலோட்டமான ஒரு சரியலம் அப்படின்னு இருக்க தவிர அது முழு கற்றலோ அதில் கேள்விகளோ புதுசாக எழலை. இன்றைக்கி வந்து சரியலிசம் பேசி என்ன ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆகிடுச்சுன்னா, இன்றைக்கி 2021 25 நின்று சரியலிசத்தை கொஸ்டின் பண்ணியோ அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தோ அல்லது அதை பற்றி டிஸ்கஷனோ நடந்தால் மட்டும்தான் அது வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான ஒரு மூமெண்ட்டாக மாறும். ஏற்கனவே இருக்கிற கருத்தியல்களை வச்சு, ஏற்கனவே சொன்னதையெல்லாம் வச்சு அதை நம்பி நடப்படுவதன் மூலமாக என்ன ஆகுனா, மறுபடியும் ஒரு மனிதன் பழைய பாதையில் பழைய மனிதனாக ஒரு புதிய கவிதை நோக்கி போகிறான்னு இருக்கும். நான் சொல்ல எல்லாத்தையும் சட்டையை உரின்னு சொல்கிறேன் நான். ஸோ அது நடக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் கோட்பாட்டு உரையாடலே இங்கே சுத்தமாக இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. கோட்பாடுகள் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரேம் மாதிரி தான். இப்போ ஒரு அழகில் சார்ந்த கவிதைகளே இருக்குது, இல்லை முழுக்க இந்திய இறையாண்மை பற்றி ஒரு தொகுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் மார்க்சிய பார்வையில் அதை அணுகுனீங்கன்னா அது மொத்தமும் நிராகரிக்கப்படுறது தான். இப்போ இந்த கோட்பாடில் தான் ஒரு தொகுப்பு வரணும்னு சொல்லுவோம். கோட்பாடுகள் எதுக்குன்னா நம்ம எந்த வகைமையில் இருக்கோம், இல்லை ஏதாவது வகைமையில் இருக்கோம் தெரிஞ்சுக்க தானே தவிர ஒரு கவிதையை நிராகரிக்கவோ எதுவும் இல்லை. இப்போ எல்லாருமே சர்ரியலிசம் எழுதணும்னு இல்லை, ஆனால் சர்ரியலிசம்னு ஒரு கோட்பாடு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சர்ரியலிஸ்டிக்காக ஒரு கவிதை இருந்தால் உங்களில் இந்த சர்ரியலிசம் இருக்குன்னு சொன்னால் தெரியாமல் எழுதிக்கலாம். ஆனால் யாரோ சொல்கிறப்ப அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறப்ப இன்னும் இருக்கலாம். மேபி நமக்கு அந்த கோட்பாடு தெரிஞ்சால் அதோட இது கொஞ்சம் பண்ணலாம். மற்றபடி விமர்சனம் இங்கே யாரும் வைக்கிறது இல்லை. அது ஆனால் உண்மை இல்லை. அதாவது இலக்கிய போக்கில் 2 வகை இருக்குது. நான் ஒன்று தன் போக்கில் எழுதிக்கிட்டே இருக்கிறது, இலக்கிய கோட்பாட்டாளர்கள் அதை விமர்சனம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அதை கற்காமல் இருக்கலாங்கிறது இருக்குல்ல. அதை தாண்டி ஒரு கோட்பாட்டை கற்றுக்கிட்டு அதில் வந்து ஆர்ட் அப்ளை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுறது தான் அந்த இலக்கிய கலையினுடைய வளர்ச்சியை நோக்கி போகும். அது வந்து கோட்பாடுங்கிறது வெறுமனை விமர்சனங்களுக்கானது, அவங்க அளவுகோல் வச்சுக்கலாம், ஒரு கவிதை நிராகரிக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை. ஒரு இலக்கிய கோட்பாடை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு பல்வேறு விதமான ஃபார்ம்ஸ் உருவாகணும்னா அது எல்லாமே அவசியம். அதே தான் எழுத வரப்போ அவன் தெரியாமல் கூட வந்துலாம், வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது. அவனுக்கு அந்த கோட்பாடு இருக்குன்னு தெரியாமல் கொடுக்கலாம், வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொன்னது. கவிதைன்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது ஒரு நிகழ்வை நம்ம எழுதுறதா தான் அதிகமாக பார்க்குறோம்.
இப்போ அந்த நிகழ்வை வந்து ஒரு கவிஞன் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கவிதையை வந்து மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி பார்க்குறாங்களா? மறுபரிசீலனைக்கு நான் சொல்கிறதுனாக்கா, ஒரு நிகழ்வு அந்த ஒரு கணத்தில் எழுதி முடிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில தேவைக்கு ஏற்பாத விஷயங்கள் இருக்கலாம், பழமைவாதம் பேசுகிற விஷயமெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து கையாண்டு அந்த கவிதைக்குள்ளே இருக்கிறத கலைச்சி போடுற மாதிரி அந்த ஒரு ஐடியாலஜி நம்மக்கிட்ட இன்னும் இருக்கா? ஐ மீன், ஏன்னா ஒரு சில கவிதைகளில் வந்து அந்த மாதிரி இன்னுமே வந்து ஒரு பழமைவாதத்தை தூக்கி பேசுகிற மாதிரியுமே இருக்கிற கவிதைகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவிஞர்கள் அதை வந்து உற்று நோக்குறாங்களா? அவங்க எழுதுகிற அந்த கவிதைகளை உற்று நோக்குறாங்களான்ற ஒரு இல்லை, அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோட்பாடு அறிமுகங்கிறது அதனால தான் தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, கோட்பாடுங்கிறது வெறுமனே கோட்பாடுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸும் இருக்குது அதுக்குள்ளார. ஏன் ஒரு கோட்பாடு உருவாகுது அப்படின்னா, அது வந்து ஒரு சமூக பொருளாதார அசைவுகள், அதனுடைய சிக்கல்கள் இல்லாமல் ஒரு கோட்பாடு உருவாகாது. அப்போது அந்த கவனம் இல்லைன்னா அது போய்ட்டுக்குள்ளே நிகழும். நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், வந்து ஒரு மாணவர்களுக்கான ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையில் வந்து மனிதன் வரலாற்றில் கண்டுபிடித்தான், முன்னேறினான், இப்படியே வார்த்தைகள் போயிட்டே இருக்குது. அந்த கட்டுரையை படித்த ஒரு ஆசிரியை வந்து என்ன கேட்டாங்க, மனிதன் கண்டுபிடித்தான், முன்னேறினான், இப்படியே திரும்ப போயிட்டுருக்கேன், இதில் இந்த இழுக்கெலாம் இடமே இல்லையா, மனுஷங்களுக்கு இடமே இல்லையா, அதில் மனிதன் மட்டும்தான் இருக்கானான்னு கேள்வி கேட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம தொடர்ச்சியாக நிகழ்த்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். மொழி வந்து ஆண்மைவாத மொழியாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அப்போது ஒரு கவிதை எழுதும்போது கூட அதுக்குள்ளார ஒரு திடகாத்திரமான ஒரு பால் தன்மை, இன்ன பால் எழுதின கவிதை, இந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க எழுதின கவிதை, இதை நோக்கி எழுதின கவிதைங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. வர்க்கங்கிறது வெரி பொலிட்டிக்கல், அது வந்து கண்டிப்பாக அந்த கான்சியஸ் எழுதிக்கணும்னு வைங்களேன். பட் ஒரு ஆண் பெண் ஒரு பொதுப்பாலில் கூட நம்மளால் மனம் யோசிக்க முடியல. அதுக்கே நம்ம இன்னும் பழகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நம்ம நிறைய பிற்போக்குத்தனம் அல்லது வந்து முற்போக்கை பயிலாத தன்மை நிறைய கவிதைகளில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சொன்னால் தான் புரியுது, இது ரொம்ப பழசு, இது தப்பு, இப்படி எழுதக்கூடாதுங்கிறதே சொன்னால் புரியுது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக எழுத வரவங்க எல்லாத்தையுமே இது இருக்கும். பட் விஜய் சொல்கிற மாதிரி காலப்போக்கில் அவங்க கற்றுக்கும் போது அதெல்லாம் மாறிடும்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு வந்து, இப்போது நீங்கள் கவிதைக்குள்ளே வந்ததே வந்து ஒரு கவிதைகளை நீங்கள் அதிகமாக பேசுனதுனால பிரபலமானீங்க. ஐ மீன் வந்து கவிதைகள் சார்ந்து உங்களுடைய ரீல்ஸுகளை பார்க்காத இங்கே இருக்கிற ஆட்களே இல்லைன்ற அந்தளவுக்கு சொல்லலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் தான் இப்போ மோஸ்ட்டாக அந்தளவுக்கு பிரபலமாகிட்டு இருக்குன்ற அந்த விஷயத்தில் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஒரு சில போக்குகள் பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட போக்குகள்னாக்கா, கவிதைகள் அப்படின்ற வந்து ஒரு வியாபாரமாகவும் பார்க்கப்படுறது. அங்கே வந்து ஒரு சில தொகுப்புகள், ஒரு சில கவிதைகளை மட்டும் வாசிச்சுட்டு அது சார்ந்த ஒரு நகல் மாதிரி இருக்குது. ஒரு சில நகல்களை கவிதைகளாக உருவாக்கி அதுக்கிற புத்தகங்களை அச்சடித்து அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங்கை க்ரியேட் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் மூலிமா ஒரு சர்க்கிளை உருவாக்கி விமர்சனங்கள் அவங்க ஏற்றுக்குள்ள அந்த ஒரு மனநிலையே இல்லாத ஒரு எழுத்தாளர்கள்ன்ற தங்களுக்கான ஒரு மகுடத்தை சூட்டிக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு சூழல் இருக்குது இன்ஸ்டாகிராமுக்குள்ளார. ஸோ இந்த சூழலை நீங்கள் கவிஞர்களாக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதை வந்து சொன்னால் புரிஞ்சிக்கிற தன்மையும் அவங்களுக்கு இல்லை. ஐ மீன் வந்து ஒரு வாசகனாக இப்போ நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னாக்கா அது ஏற்றுக்கொள்கிற தன்மை அவங்கக்கிட்ட இல்லைன்றது போது, ஒரு கவிஞர்களாக மூத்த கவிஞர் இப்போ நீங்கள் பேர் இருக்கீங்கனாக்கா உங்களுடைய பார்வை அதில் அவங்களுக்காக இல்லை, உங்களுடைய பார்வை அதில் என்னவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நன்றி. ஏன்னா இதை நாங்கள் சொன்னால் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு வாசகர் சைட்லேருந்து இப்படி ஒரு தெளிவு இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பேசுனா மொதல் விஷயம், இப்போ ரீல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ இதழ்களில் கவிதைகள் பற்றி வருதுன்னா அப்பயுமே தன்னோட புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. எல்லா காலத்துலேயும் போலிகள் இருந்திருக்காங்க. ஒன்று இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இப்போ எதுவுமே இல்லை, நீங்களே சொல்கிறீங்க இந்த மாதிரி தன்னை முற்படுத்துகிற இந்த மாதிரி போலியான புத்தகங்கள் இருக்குன்னு. போலின்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க தெரியுது. அந்த பிளாட்ஃபார்மை எல்லாருமே எல்லா விதமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது போலின்னு தெரிஞ்சுன்னா அது ரீடரோட சாய்ஸ் தான். அது வந்து நல்ல புக் மட்டும்தான் இன்ஸ்டாவில் போகணுன்னு யாரும் சொல்ல முடியாது, நகல் எடுத்து எழுதாதீங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இருக்குது, இன்ஸ்டாவில் வந்து இப்படி ஸ்லைடாக போடுற கவிதைகளுக்குமே ஒரு சிக்கல் உண்டு. இப்போ இன்ஸ்டாகிராமில் எழுதுகிற ஒருத்தவங்களுக்கு புதுசாக உண்மையாக தெரிஞ்சிருந்தா அதில் ஒரு ஃபார்மேட் இருக்குது, இவ்வளோ தான் எழுத முடியும். அப்போ அவங்கள அறியாமல் அந்த ஃபார்மேட், அந்த ஸ்லைடுக்கு உண்டான அந்த 5 வரிகள் எழுதுறாங்க. 5 வரிக்குள்ளே எழுதணும், 6 வரிக்குள்ளே எழுதணும்னு ஒரு வடிவத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு அது உடனடியாக லைக் கிடைக்கிறப்ப, ட்ரெண்ட் வரப்போ, இல்லை ஆட் ப்ரமோட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்குது. அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைன் ஆகட்டும். நீங்கள் அது படிக்கல இல்லை, அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த தெளிவு இருக்குல்ல எது நல்ல கவிதை இதுன்னு. இன்னொன்று என்னென்னா, அந்த புக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது விற்றாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ரீடர் இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் வரும்போது நான் ஆரம்பிக்கும்போது ஒரு மூமைத்தா, ஒரு நா காமராசன், தபுசங்கர் கூட நான் வாசிச்சிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான், இப்படி தான் வாசிக்க உள்ளே வர்றோம். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மெருகேறும். அதனால் நீங்கள் எடுத்த உடனே ஒரு நவீன கவிதை, பிரமிழோட கவிதை ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் இருக்கிற உட்காந்துருக்கிற 40 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த புக்கை எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தபுசங்கர் கவிதையோ வைரமுத்து அவர்களுடைய கவிதையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், அதுவும் ஒரு தப்பான ஃபார்மேட்டோ கேலிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டோ இல்லை. அது ஒரு ஆரம்பகால கல்வி மாதிரி, அல்லது ஆரம்பகால நிலையில் இருப்பவர்களான வாசிப்பு மாதிரி, அல்லது கவிதையை அப்படியே எழுத விரும்பக்கூடிய நிறைய பேருடைய இடமும் கூடாது. அதனால் அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அது இருக்கலாம், அதை வாசிக்கிறவங்களுக்கு ஆள் இருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாசகர் எதை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், எழுதுகிறவங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வைரமுத்தோட பேசிகிட்டு இருக்கும்போது, நிறைய வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, என்னால் யூகிக்க முடிகிற அளவுக்கு சொல்கிறேன், அவரால் ஒரு நவீன கவிதையை எழுத முடியும். ஒரு புதுசாக எழுத வர்ற ஒருத்தர் என் கவிதையை அடாப்ட் பண்ணி என்னை விட பெஸ்ட்டாக ஒரு நல்ல மாடர்ன் போய்ட்ரி எழுத முடியும் அப்படின்னா வைரமுத்தோடு எழுத முடியாதுன்னு இல்லை. என்னுடைய வாசகர் இவர், என்னுடைய வெளி இதுக்கு மேலே நான் போக வேண்டாங்கிறது அவருடைய நிலை. இப்படி நிறைய பேருடைய நிலை இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதுக்கு ஒரு வெளி இருக்குது, அதனுடைய இயக்கத்தில் அது அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதும் நல்ல விஷயம்தான். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம இப்போது ரொம்ப அன்பை ரொம்ப அதீத அன்பை ரொம்ப வெளிக்கொணர்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ உங்களோட கவிதைகளாக இருக்கட்டும், விஜயகுமாரோட கவிதைகளாக இருக்கட்டும், அன்புன்றது இருக்குது. நாங்கள் ஒரு வாசகராக பிரித்து பார்க்கறதுக்கு நாங்கள் படிக்க கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அன்பை மட்டுமே, அதீத அன்பை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் எப்பவும் ஒரு காதலாக இருக்கட்டும், ஒரு காதலின்றி அன்பாகவே இருக்கட்டும், ஏன் அன்பையே ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணணும்? அது அன்பை தாண்டி ஒரு சமூக நீதி கவிதைகளாகவே இருந்தாலும் அது ஏன் நிலைப்பற்றி இருக்க மாட்டேங்குது அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. எது இல்லையோ அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம். அது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் என் கவிதையில் அன்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் என் கவிதையில் அன்பு எங்கே இருக்குன்னு நானே தேடணும். பட் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு புது பார்வையாக இருக்குது. இல்லை, அன்பை பற்றி மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. மனிதனை நெகிழ வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. ஒரு விதத்தில் நம்ம ஒரே நேரத்தில் ஒரு ராஜ்கிரண் மாதிரியும் ஒரே நேரத்தில் ராமராஜன் மாதிரியும் ரெண்டுமே இருக்கும். ஒரு வேட்டியை மடித்து கட்டிட்டு உணர்ச்சியே இல்லாத ஒரு என் ராசாவின் மனசிலே வர்ற ராஜ்கிரண் மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் லேசாக ஏதாவது சொன்னால் கூட கண்ணீர் விடுகிற மனநிலை தான் இருக்குது. அது ஒரு 2 நிலை தான். அது மனிதர்களுடைய 2 நிலை தான். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ வண்ணதாசனுடைய கவிதைகள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, மனிதர்கள் இவ்வளோ அன்பாகவே இருக்காங்களே, மனிதர்கள் நெகிழ்ச்சியாகவே இருக்காங்களே, ஒரு தக்காளி உருண்டு போனால் ஓடி போய் எடுக்க ஒருத்தன் வர்றானே, ஆனால் நான் நடுரோட்டில் போகும்போது கீழே விழுந்தால் கூட ஒருத்தன் கூட பார்க்குறது இல்லையே, அந்த தக்காளி போகிறவங்களாம் எங்கே இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அங்கே தான் நீங்கள் வர்றீங்க. ஏன் ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்க லைஃப்பை, எவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்க, அப்படி வாழ்க்கை இல்லையேங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது உண்மையானது தான். நம்ம வாழ்க்கையை ரொம்ப தான் ரொமான்டிசைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டியது இல்லை. கரெக்டு தான் நீங்கள் சொல்ல வர்றது. இல்லை, முதல் காரணம் ஒரு அக்செப்டன்ஸு அண்ட் உண்மையை சொல்லிடணும்ல. நம்மளை காப்பாற்றிக்கணும், அப்புறம் உண்மையும் சொல்லிடணும். ஒரே விஷயம் தான், அவங்க அன்பை ப்ரமோட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ப்ரமோட் கிடையாது, அந்த வார்த்தை வலிக்குது. இல்லை யாருனாலும். அப்புறம் சமூக நீதின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்து மேலே காட்டுறதும் அதுவும் அன்பு தான். நீங்கள் ஒரு பர்சன் அப்படி பார்க்காதீங்க. ஹியூமனோட பேசிக் நேச்சர் அன்பு தானே. இல்லை, அவங்க கேட்குறது அந்த சமூக அன்பு கம்மியாக இருக்க மேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? இல்லை, 100% இருக்குன்னா ஒருத்தருக்கு 100 தரப்பு உங்களுக்கு அது பெருசாக தெரியுது, 100 பேருக்கு ஒன்றுன்னா தரப்பு உங்களுக்கு கம்மியாக தெரியுது. வேற ஒன்றும் இல்லை, அன்பு எப்பயும் ஒரே லெவல் தான். நீங்கள் காதலை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க கேட்குறது அன்பு. இல்லை, நான் அன்பு தான் சொன்னேன். 100 பேருக்கு தனித்தனியாக தர்றாராம், அதை பற்றி கேட்கல. ஓகே, எனக்கான கேள்வி இருவருக்கும், கவிதைக்கான வயது இருக்கிறதா? ஏன்னா இப்போது அனுபவம் நிறைய இருக்கிறவங்க தான் நல்ல கவிதைகள் எழுத முடியும், தத்ரூபமாக இருக்கும். இல்லை இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களே 2 வரிகளிலே பெருசாக எழுதுகிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? எந்த வயசுலையும் எழுதலாம். வாய் பேச தெரிஞ்ச உடனே கூட அந்த கவிதை, அந்த குழந்தை அவங்க அப்பா அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி கவிதை வருதுமா, நான் மொழியை கற்றுக்கல, ஆனால் நீங்கள் இதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனிவே அது எழுதி முடிக்கும்போது கவிதையாக இருக்கா, அதுக்குள்ளே ஒரு கவிதை இருக்காங்கிறது மட்டும்தான் கேள்வி.
இல்லையா? அது வந்து ஹைக்கூ கவிதையாக இருக்கலாம். நிறைய பேர் ஹைக்கூ கவிதை எழுதுகிறாங்க. இல்லை நிறைய பேர் புது கவிதைங்கிற பேரில் வந்து இப்போ வாரமலரில் வந்து 3 வார்த்தையில் அந்த ஹைக்கூ மாதிரி இருக்கும், ஆனால் ஹைக்கூ கிடையாது, வாரமலரில் எழுதுவாங்க. பல்வேறு விதமாக இருக்குது. அதனால் எந்த வயசுலையும் எழுதலாம். சாகிறதுக்கு முந்தைய தருணத்தில் கூட எழுதலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கவிதைக்கு எந்த வயசும் கிடையாது. ஆனால் 2 விஷயம் தேவை கவிதைக்குள்ளார. மொழி எப்படி இயங்குதுங்கிற ஒன்று தெரியணும். அண்டு மொழிக்குள்ளார சொற்கள் எப்படி பன்முக பொருளோடு இயங்குதுன்னு தெரியணும். அண்ட் அந்த மொழியை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு இசைமையும் அல்லது அதுக்குள்ளார ஒரு விஷுவல் ஸ்ட்ராங்காக உருவாகுதா அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வேணும். அப்புறம் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு கருத்து வேணும். தாய்ப்பால் ரொம்ப புளிக்குது அப்படின்னு ஒரு குழந்தை சொல்ல விரும்புதுன்னு வைங்களேன், அதை சொல்கிறதுக்கு கவிதை பயன்படும். அந்த கருத்து இருக்குது அந்த குழந்தைகிட்ட. ஆனால் அதை எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக சொல்லலாம், தப்பே இல்லை. நான் இப்போ தான் புக்கு படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த 1 வருஷமாக தான் போயிட்டுருக்கு. அதுவும் டவர் ரீட்ஸ் மூலமாக தான். ஆனால் நான் கவிதை படிக்கணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். சரி எந்த கவிதை படிக்கலாம்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் பிரமிளோட கவிதை எடுத்து படி அப்படின்னு கொடுத்தாரு. எப்படி மாட்டி விட்டுருக்காரு பார்த்தீங்களா? சரி நானும் ஒரு 4 லைன் பார்த்து ஒரு சிலது புரிந்தது, ஒரு சில புரியவில்லை. இப்போ ஒரு புதுசாக படிக்க வரன்றவங்களுக்கு எந்த மாதிரி புக்கு, கவிதை புக்கு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, என்னென்னா முதல்ல வந்து ஒரு நபருடைய முகம், அவருடைய உலகம் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அவருடைய தன்மையிலான கவிதைகளை அறிமுகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்னா, ஆத்மானாம்னா ரோஜாபதியங்களை சொல்லிடுறது. அதுமாதிரி பிரமிழ் அப்படின்னா வந்து காவியம்ங்கிற கவிதை, சிறைகளிலிருந்து பிரிந்து வந்த இறக்கொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஓ இவ்வளோ சிம்பிளாக இருக்குமான்னு போயிடுறான் உள்ள. ஆனால் அது அதுக்கு அந்த ஒரு கவிதை மட்டும்தான், அதுக்கப்புறம் அதில் அப்படி இருக்காது. ஸோ அந்த அறிமுகங்கள் வந்து தப்பாக செய்யப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து உன்னை எதிர்பார்த்து போகிறவன் உள்ளே போய் கடுமையாக ஏமாறுறான் அப்படின்னு. இப்போ என்னை பற்றி நிறைய என்னுடைய கவிதைகளில் அதிகமான இந்த ரீல்ஸ்லாம் இருக்கக்கூடிய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் இருந்து காதலியங்கள்னு ஒரு கவிதை இருக்கும். அதுதான் வந்து பல லட்சம் போயிருக்குது. அந்த கவிதையை படிச்சுட்டு ஆஹா இந்த மாதிரி மனுஷன் பேசுவான் போலன்னு உள்ளே வந்தா அங்கே இருக்காது இல்லையா? அப்படி தவறான அறிமுகங்கள், முகங்காட்டுதல் அறிமுகங்கள் நடக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பல பேர் வெளியே போகிறான் வாசிப்பை விட்டு. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு யாரிலேருந்து வாசிக்கலாம் அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து புதுக்கவிதையிலேருந்து ஒரு பன்முக பொருள் கொள்ளல் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் படித்த உடனே அதில் என்ன இருக்கோ புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சின்னு ஒரு வாசிப்பு இருக்குல்ல, அந்த வாசிப்புலேருந்து அடுத்த நிலை வாசிப்புக்கு போகிறதுக்கு எப்போவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து மனுஷபுத்திரன் அவர்கள், 2வது வண்ணதாசன், கலாப்ரியா, முகுந்த் நாகராஜன், இசை, சாம்ராஜ், லிபியா அரண்யா, லீனா மணிமேகலை. லீனா மணிமேகலை ஒரு சென்சிபிளான போயிட். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். நீங்கள் உங்களுக்கு படிக்க ஏதாவது கிடைக்க தான் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்களே தவிர அப்செட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து ஒரு நல்ல லிஸ்ட்டு நான் நினைக்கிறேன். நான் நீங்கள் எடுத்த உடனே வந்து பிரமிழ் போகிறதுங்கிறது வெரி ரிஸ்க். அது அதே மாதிரி ஒரு நிகழ்வு தோணுது, அந்த நிகழ்வை எப்படி நீங்கள் கவிதையாக மாற்றணும், அதாவது புதுசாக எழுத வரவங்களுக்கு அதை எப்படி கவிதையாக மாற்றணும்? ஒரு நிகழ்வு கவிதையாகிறது இல்லை, ஒரு நிகழ்வை தான் கவிதையாக்கணும்னு நினைக்கிறதே மூல தப்பு. அப்படிலாம் ஒன்றும் இது இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கவிதை பிறக்கலாம். ஒரு 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 சின்ன தாட்டில், ஒரு சின்ன ட்ரீமில், சின்ன எமோஷனில், எதில் இருந்தாலும் வரலாம். நிகழ்வுகள் இல்லாத கவிதைகள். நிகழ்வு ஒன்று நடந்து அந்த நிகழ்வை பார்த்து அந்த நிகழ்விலேருந்து எனக்கு ஒரு கருத்தோ அனுபவமோ உணர்ச்சியோ கிடச்சி அதை நான் மொழியில் வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு விதமான கவிதை செய்முறை. இன்னொரு விதத்தில் என்னை அறியாமல் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் சேகரமாகிட்டு இருக்குது. இப்போது கவிதையுடைய அடிப்படை தன்மையை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து கனவு வருது. கனவு தன்னியல்பாக ஒரு பயாலஜிக்கலாக நடக்குது நம்ம பாடியில். அது எப்படி நடக்குதுன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள், நமக்குள்ளே போன அனுபவங்கள், நமக்குள்ளே போன நினைவுகள், கருத்துகள் எல்லாமே ஒரு நாள் மேலெழுந்து வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டிவான காட்சியாக அது வந்து நிற்கிது. இது தன்னியல்பில் நடக்கிறது, நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. சில பேர் உடனே எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் அப்படினால ஒரு 4-5 கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன். நிறைய சினிமாவில் ஓவியர்கள் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. கனவு நிலைகளை, கனவும் தூங்கியும் தூங்காமலும் கனவு காண்ற மாதிரியும் ஒரு நிலை இருக்கும். ஒரு காய்ச்சலில் வந்து அப்படியே அப்ஸ்ட்ராக்டிவாக மேலே போகிறது கீழே போகிறது அப்படியே ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில் வரக்கூடிய இமேஜஸையும் நம்ம எழுதுவோம். பட் பொயட்ரிங்கிறது நான் எப்படி நினைக்கிறேன்னா, எப்படி நம்முடைய தூக்கத்தில் அன்கான்ஷியஸில் ஒரு கனவு வருதோ அதே போல் அந்த கனவு நிலையை நம்ம விழித்த நிலையிலையும் உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஓவியர் அதை தான் செய்கிறாரு. ஒரு இளையராஜா வந்து ஹார்மோனியத்தில் கை வச்ச உடனே எதுவும் சொல்லாமலே அப்படின்னா, அங்கே அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, உள்ள திட்டமிடல் இல்லாமல் உள்ளே போகிறாரு. 2 பேர் பாடுறாங்க, கண்ணு தெரியாதவங்க பாடுறாங்க, அது மட்டும்தான் அவருக்குள்ளே போகுது. அது உள்ளே போய்
அங்கே ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அது கிளறி எடுத்துகிட்டு வருது. அந்த போல் அந்த கிரியா ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பொதுவாக கவிதை எழுதுறதுக்கு அல்லது படைப்பு எழுதுறதுக்கு, சினிமா எடுக்கிறதுக்கு, ஓவியம் வரைகிறதுக்கு, மியூசிக் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து நிறைய போதை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை நான் ஆதரிக்கலை. ஆனால் அது என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸை கட் பண்ணுது. முதல்ல உங்களுடைய சென்சார் போர்டை, நீங்கள் உங்களை அன்றாடத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஒரு ரொம்ப சலிப்பான மனதை அது கட் பண்ணுது. உள்ளே வந்து எப்போவுமே சலிப்பு இல்லை பெருசாக, உள்ளே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் இங்கே கட் பண்ண உடனே அங்கே பல்ப் எரிய ஆரம்பிக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பல்வேறு சொற்கள், கருத்துகள், விஷுவல்ஸ், பொருள்கள் எல்லாம் அப்படி வந்து மேலெழும்பி நிற்குது. அதிலிருந்து உங்களுடைய ஒரு 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 அதை சரியாக சொல்ல முடியல, ஆனால் வந்து அது ஒரு பீரியடல் நிகழும். இப்போ நீங்கள் உள்ள நிறையா ஒரு ஒயினுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சுருக்கிறீங்க, அதை ஒரு பொங்கி நிற்கும், குத்துனோம்னா அப்படி பீரியட் அடிக்குது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களும் விஷுவல்ஸும் எல்லாம் வந்து ஒரு பீரியடல் நிகழுது. இந்த பீரியடல் நிகழ்வை கரெக்டாக வந்து மொழியில் கடத்தணும். அது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போது நிறைய பேர் வந்து பிரமிழ் மாதிரி எழுத முடியலை அப்படிங்கிறதுக்கோ, இப்போ என்னுடைய நிறைய கவிதைகளை வந்து ரொம்ப இமேஜாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாசிக்கிறதுக்கு, இவ்வளோ இமேஜ் தேவை. இப்போ அது என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலி ஒரு 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 கடுமையான விஷுவல் பீரியடில் நடக்கும்போது அதை எழுதுறது ரொம்ப சவாலானது. அந்த மொழி அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப பிளைனான, நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றிரவு 5 மணிக்குன்னு எழுத முடியாது. அது வேறு ஒன்றா வந்துட்டு இருக்கும் அங்கேருந்து. அப்போது அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு விதமான நிலை. அப்போ அதில் வந்து படிமங்கள் அதிகமாக இருக்குது, அதனுடைய தீவிரம் பயங்கரமாக இருக்குது, இப்படி நடக்குது. அப்போது இந்த ஆழ்மனதினுடைய ஒரு நினைவு சேகரங்களை வந்து பீரிட செய்வதுங்கிறது, ஒரு செயற்கையாகவே பீரிட செய்வது என்பது ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் முறை தான். அதுவும் அது ஓவியர்கள் பயன்படுத்துகிறாங்க, இசைக்கலைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க, கவிஞர்களுமே பயன்படுத்துகிறாங்க. பாரதி அப்படிலாம் நிறைய முறை பயன்படுத்தியிருக்கா அப்படி. ஸோ ஒரு கவிதை எழுதுவது என்பது உங்களுடைய ஆழ்மனதோடு நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமான கதியில் ஒரு முயற்சியை செய்வதுன்னு சொல்லலாம். பட் அது வந்து இப்போ நம்ம ஆழ்மனதிற்கு எப்படி போகிறது, எப்படி வெளியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது நமக்கு இல்லையா? ஆனால் அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ரீச் யாரால் பண்ண முடியுதோ, அந்த குரலை யாரால் கேட்க முடியுதோ, அவங்க இன்னும் கூடுதல் சென்சிபிலிட்டியோட இன்னும் பார்க்காத பல்வேறு இமேஜ்களை வந்து அவங்க வெளியே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வெறுமனே ஒரு நிகழ்வு அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குள்ள உச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தியலையோ, விஷுவல்ஸையோ, எமோஷன்ஸையோ தீவிரமாக எடுத்து வர்றது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் அது அடிப்படையில் நடக்காது, உடனே அது நிகழ்ந்துடாது. முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி, ஒரு சாலையில் பார்க்குற ஒரு காட்சி, அல்லது அன்றைக்கி நடந்த ஒரு தோல்வி, பெரும்பாலும் கருதுறது காதல் தோல்வி, அந்த பொண்ணு கண்டுக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் நம்ம வர்றோம். அதனால் வந்து ஒரு பேசிக் எமோஷன், பேசிக் விஷுவல்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கவிதையை வந்து போல செய்யலாம், தப்பே கிடையாது. இப்போ நம்ம முதல்ல பேசும்போது கவிதையை காப்பி அடித்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, தப்பே கிடையாது, தாராளமாக எழுதலாம். பாரதியுடைய ஒரு கவிதையோ, பாரதிதாசன் கவிதையோ, அல்லது மணிசமுத்திரன் கவிதையோ, ஏதோ ஒரு கவிதை எடுத்து அதை எழுதி பார்க்கலாம், திரும்ப 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 எழுதி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வசப்படம் ஒன்று, மொழி இதில் எப்படி செயலாற்றுறது, எப்படி இதில் ஒரு சவுண்டு வருது, எப்படி இந்த கவிதை ரொம்ப அழகாக முடியுதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் உங்களுக்கு புரியும். அப்போ அது ரொம்ப ஈஸி ப்ராசஸாக தான் பார்க்குறேன். இப்போ வந்து ஏஐ வந்து எல்லாத்துலேயும் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து உள்ளே வந்துச்சு. ஸோ இப்போ கவிதையிலையும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிருத் மாதிரி அவரே வந்து எப்படின்னா வந்து லிரிக்ஸ் இல்லைனா ஏஐயில் போட்டு இது பண்ணுற மாதிரி கூலியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவருக்கே அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஏஐ வச்சு கவிதை வந்து இது பண்ணால் இது வந்து மனுஷங்களோட சிந்தனையை வந்து கவிதை சிந்தனையை வந்து இது பண்ணுதா, கம்மியாகுதா? அதான் கொஸ்டின். இல்லை, அதாவது என்னென்னா ஏஐக்கு வந்து உயிர் இல்லை, கரெக்ட், சரியா? அது வந்து என்னுடைய முழுமையான நம்பிக்கை. அப்போது என்ன நடக்க முடியும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மனித அறிவு சேகரத்திலிருந்து மனிதனை மாதிரி சிந்திக்க வைக்கிறதுக்கு நாம் ஒரு என்ஜினை உருவாக்கியிருக்கோம். அது இருக்கிறத வச்சு தான் செயல்படும். நாளைக்கே மனிதர்கள் எழுதின எல்லா கவிதையும் அழிச்சிட்டா, நானே என் கவிதையெல்லாம் தீய போட்டு கொளுத்திடுறேன், உலகத்தில் இருக்க எல்லா கவிதையும் அழிச்சிடுவோம். ஏஐ ஒரு கவிதை எழுதுனா முழிக்கும், திருன்னு ஒன்றுமே இருக்காது அதுக்கு. அப்போது சோர்ஸ் நான் தான் அதுக்கு. அதனால் நான் கொடுக்குறத வச்சு தான் அதை எழுத முடியும். நாளைக்கு 21ஆம் நூற்றாண்டு கவிதைகளை வச்சு அதே மாதிரி அது பண்ணும். ஆனால் 22ஆம் நூற்றாண்டினுடைய கவிதையை நான் தான் எழுத போகிறேன். மறுபடியும் அது என்ன பார்த்து 21ஆம் நூற்றாண்டு மறுபடியும் அது எழுத போகுது. அப்போ நான் தான் எழுத போகிறேன். அதனுடைய சோர்ஸை வச்சுட்டு அது என்னை மாதிரி எழுதுமே தவிர அதை மாதிரி நான் எழுத வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஒரு உயிர் துடிப்புள்ள எதிர்காலம் சார்ந்த தொடர்ந்து அணுக்கள் வந்து அழிந்து புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற மூளையில், இதயத்தில் மொத்தமாகவே புதுசாக உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒருபோதும் செயற்கையான எந்திரங்கள் வெல்ல முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ ஏஐ இப்போ திருக்குறள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது இல்லை? ஆமாம், திருக்குறள் மட்டும் இல்லை,
லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, ஆமா. எனி லாங்குவேஜ், அது எந்த ஏஐயோ எந்த டிரான்ஸ்லேஷன் மிஷினோ பண்ண முடியாது. ஓன்லி ஒரு 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 புத்திசாலியான ஒரு மனுஷன் நல்ல அந்த 2 மொழிகளும் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ண முடியும். ஏஐக்கு பயங்கரமான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இல்லை, இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஒரு கல்ச்சுரல் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பீரியன்சஸ், வேர்ட்ஸ், விஷுவல்ஸ் இப்படி இருக்குது. அதை அவர் சொல்கிற மாதிரி வந்து ஏஐயால் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு லத்தீன் அமெரிக்கன் போயமை வந்து மொழிபெயர்க்கும்போது, தமிழுக்கு மொழிபெயர்க்கும்போது தமிழுடைய கல்ச்சர் தெரியணும், இங்கே அதுக்கு ஒரு எப்படி விஷுவல்ஸ் இருக்குன்னு தெரியணும், இங்கே எமோஷன் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி லத்தீன் அமெரிக்கன் கல்ச்சுரல் எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது ரெண்டுமே தெரியாத ஒரு ஏஐயால் திருன்னு முழிக்க தான் முடியும். சொற்களை வேணால் மாற்றி மாற்றி போட முடியும். அவர் சொன்னது ஒரு வேல்யூவான பாயிண்ட் தான் அது. நான் அவரோட கேள்வி அது கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக கவிதை எப்படி நிகழ்விதாக மாறுங்கிறப்ப நான் நிறைய பேர் எழுதுறப்ப, இப்போ நீங்கள் கவிதை எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்ல்ட்லேருந்து கான்ஷியஸ்லேருந்து கட் ஆகிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குன்னு எந்த மெனக்கடலும் தேவையில்லை. அப்படி கட்டாவாட்டி நீங்கள் எழுத முடியாது. அது எழுதிட்டு சுற்றி இருக்க எதுவும் உங்களுக்கு தெரியாது. எழுதிட்டு இருக்கப்போ அது மட்டும்தான் கான்ஷியஸ் இருக்கும். மொதல் விஷயம் அது. அவன் டிஃப்ரெண்ட்டாக கவனிக்கிறதால தான் அது, நீங்கள் அதுக்கு செவி மடுக்கிறதால தான், இல்லை அதை அட்ரஸ் பண்ணுறதால தான் உள்நோக்கி போகிறதோ இல்லை வேறு ஏதோ, அது கவிதையோட தனி கம்யூனிகேட் தான். இப்போ நீங்கள் எழுதுகிறப்பையும் தெரியும், சார் எழுதுறப்பெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து பேசிக்கிட்டே இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இப்படி இருப்பார். நீங்கள் மைண்ட் ஏதாவது ஒன்றில் தான் ஒரு நேரத்தில் ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால், கவிதை எழுதுகிற ஒருத்தர் சுற்றி இருக்கிற வந்து நோனிங்க அவங்க வந்து கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேறு ஏதோ செஞ்சுட்டு இருக்க மாதிரி வீட்டில் வேலைச்சுன்னா, ஆனால் கவிதை அது ஓடுதுன்னா அந்த மைண்ட் அது ஓடிட்டே இருக்கும், அது பேக் எண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் நடுவில் இருக்கிறது தான் அந்த கவிதை ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொன்னே மட்டும் நான் கேட்டுக்கிறேன். கவிதை மொழியில் வந்து பார்த்தோன்னாக்கா அது வந்து ஒரு பொதுவான மொழியில் தான் எழுதப்பட்டது அதிகமாக. ஆனால் இப்போது நாவல்களோ சிறுகதைகளோ வந்து வட்டார சார்ந்து வந்து எழுதப்படுற நாவல்கள், சிறுகதைகள். ஆனால் கவிதையில் அந்தளவுக்கு ஒரு வட்டார வழக்காற்றியல் சார்ந்து கவிதைகள் வந்து அதிகமாக எழுதப்படுறதில்லை. அது 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 எதனாலன்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, ஃபோக்லோர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே வந்ததே வந்து 1960களில் தான் வருது. ஃபோக்லோர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நாட்டாரியல், அதுக்கான ஒரு அங்கீகாரம், அந்த மொழிக்கான ஒரு அங்கீகாரம், அதெல்லாம் வருது. பட் அதுக்கு முன்னாடியே பாரதி வந்து குடுகுடுப்பைக்காரன் பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவருமே அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு புரிஞ்சிருக்கு அவருக்கு. இதுவும் முக்கியம், மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு இந்த லாங்குவேஜ் முக்கியங்கிறது பாரதிக்கே தெரிஞ்சிருக்கு. 120 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் 1960களில் தான் ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட் வருது. அதில் இருக்கக்கூடிய சடங்கியல்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்கும் அந்த மொழிக்கும் பிரத்யேகமான சில இசைமையும் கதைகளும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் நிறைய இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் வானமாமலை, தோப்பா மாதிரி நாட்கள் வந்து ஆசிபு சுப்ரமணியன், தனஞ்சயன், லூர்து, இது மாதிரி ஆட்கள் வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய நாட்டார் வழக்காட்சியெல்லாம் என்னங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இலக்கிய வடிவம் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இவர் தோமுசி, கூவலகிரி சாமி போன்றவர்கள்லாம் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து எழுதி பார்த்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாரதியினுடைய பெரும்பாலான கவிதையிலேயே, பெரும்பாலான கதைகள்லேயே திருநெல்வேலி மொழியினுடைய சவுண்ட் இருக்கும். புதுமைப்பத்தினுடைய கதைகளில் திருநெல்வேலி மொழியினுடைய சவுண்ட் இருக்கும், மெட்ராஸ் பாஷையினுடைய சவுண்ட் இருக்கும். இது வந்து ஏற்கனவே எழுதி பார்த்துருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ் லிட்ரேச்சராக வந்து உருவானதுங்கிறது வந்து 60கள் 70க்கு பிறகு அது உருவாகுது. எந்த அளவுக்கு தமிழில் வந்து மாடர்னாக ஆட்கள் வர்றாங்களோ அதே சமயத்தில் வந்து இந்த ஃபோக்லோர் லாங்குவேஜுக்கான எழுத்தும் இருந்துகிட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு நான் எழுதியிருக்கிறேன், கருத்தரையான் எழுதியிருக்கிறாரு, வாமுகம் எழுதியிருக்கிறாரு, மு ஹரிகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு, கருத்தரையான் எழுதியிருக்கிறாரு. இப்போ இவர் நம்ம உரைமொழியின் மஞ்சாடி பொண்ணுன்னு சொல்லி தானு பிச்சை அவருடைய அந்த ஒரு நகை செய்கிறவர்களுடைய அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டோட ஒன்று எழுதியிருக்கிறாரு. கவிதைக்காரன் ஏன்னா கவிதை என்ன மயிர்களா, இவர் கலைவாணன், எம்எஸ் கலைவாணன், ஏதோ ஒரு சவரக்காரனின் ஒரு சவரக்காரனின் கவிதை மயிர்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு. அதாவது அந்த ஒரு சமூகத்தில் இருந்து கவிதையை முற்றிலுமாக வேற ஒரு பார்வையில் பார்த்து எழுதியிருக்கிறாரு. இப்படி வந்து நான் ரொம்ப கம்மியான பட்டியல் சொல்கிறேன், உடனே நினைவுக்கு வராதனால. இந்த பட்டியல் NT ராஜ்குமார், அவர் தான் வந்து முன்னோடி. அவரை மாதிரி எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க இங்கே வந்து. ஆனால் அந்த கவிதைகள் வந்து நவீன கவிதை மேடைகள்லேயும் சரி, பொதுவாகவும் வந்து அது வந்து கவித்துவம் இல்லாத ஒன்றாக அது பார்க்கப்படுது. அது ரொம்ப 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 ஒரு தவறான புரிதலாக நான் அதை இங்கே குறிப்பிட்டுக்க விரும்புகிறேன்.
ஆனால் தொடர்ச்சியாக எழுதப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லை, இது இன்றைக்கி நேற்று இல்லை, சங்க காலத்திலிருந்து எழுதப்பட்டுட்டு வரக்கூடிய ஒன்று. சங்க இலக்கிய பாடல்களில் 1000 பாடல்கள் எடுத்திங்கன்னா 600 பாடல்களில் பெரும்பாலான பாடல்களில் அன்னைக்கு இருந்த நாட்டார் வழக்காட்டியல் சொற்கள் இருக்கும். கபிலர் வந்து எந்த அளவுக்கு கவித்துவமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரோ அதே அளவுக்கு நாட்டார் சொற்களால் தொடங்கக்கூடிய நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. பக்தி இலக்கியத்தில் இருக்குது, எல்லா இலக்கியத்திலும் தொடர்ந்து பயின்று வரக்கூடிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் சித்தர் பாடல்களில் பெரும்பாலான நாட்டார் சொற்கள் இருக்குது. அதனால் நாட்டார் சொற்கள் எப்போதுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பேரலல் ஒரு லிட்ரேச்சர் மூமெண்ட். அது என்றைக்குமே அழியவே இல்லை, அது ரொம்ப தீவிரமாகிக்கிட்டே தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் இல்லை, அதில் ஒரு விஷயந்தான். இப்போ வட்டார வழக்கு ஏன் சிறுகதையில் அதிகம் வருதுன்னா, சிறுகதையில் உரையாடல் நிறைய உண்டு. அப்போ அந்த வட்டார வழக்கு வரும். கவிதையில் உரையாடல் வந்து மிக கம்மி. ஆனால் அந்த வட்டாரம், எந்த வட்டாரத்தோட சந்த பொருட்கள் அதில் வரலாம், ஏதாவது ஒரு பழமொழிகள் வரலாம். ஆனால் வட்டார வழக்கு வந்து உரைநடை இருக்கிற இடத்து. இப்போ வட்டார வழக்கு நீங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பீங்கன்னா உரையாடல் வச்சு தானே. அப்போ சிறுகதைகள்லையோ நாவல்லையோ உரையாடுறதுக்கான உரையாடல் தான் அதில் இருக்கும். கவிதையில் பெரும்பாலும் உரையாடல் இருக்கிற 2 பேர் வந்தால் தான் நாங்கள் வட்டார வழக்கு எடுத்து சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்லுங்க. அதே வட்டார வழக்கு இருக்க கதைகளில் கூட எங்கிட்டே வந்த என்றான் அப்படிங்கிற என்றான்கிற வார்த்தை வந்து இருக்குல்ல, அப்படி விளக்குற மாதிரி. இங்கே கவிதை சொல்லி வந்து அது எழுதுகிறப்ப அந்த வெளியிலேருந்து தான் சொல்கிறாங்க. அங்கே உரையாடல் நிகழாது, அங்கே வட்டார வழக்கு தவிர. ஆனால் அதில் இருக்கிறத விட நிறைய எலமெண்ட்ஸ் இதில் உண்டு. நீங்கள் சொல்கிற இப்போ வெயிலோட கவிதைகள் இருக்கட்டும், வேறு எந்த கவிதைகள் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா எலமெண்ட்ஸும் உண்டு. அதில் வராத பொருட்கள் கூட இதில் வந்துடும். இல்லை, சுயம்புலிங்கம் இதில் ரொம்ப முக்கியமான ஆள். அவரை வந்து நான் இந்த இடத்துல வாசிக்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து என்னென்னா, இமேஜஸ் அப்படின்னா அது வந்து பயங்கரமான ஒரு தத்துவார்த்தமான இதாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு நாட்டார் பண்பாட்டில் ஒரு சின்ன ஒரு சேயிங் உண்டு, என்னென்னா நாய்வாய்ச்சீலை அப்படின்னு. அது ஒரு சிறுகதை தொகுப்பினுடைய தலைப்பு, மூகரீஷனுடைய தலைப்பு. நாய்வாய்ச்சீலை அப்படிங்கிறது ஒரு 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 காத்திரமான படிமம். அது வந்து ஒரு மனிதனுடைய சிதைவுகளை, பெயினை, கிழிசல்களை அதை விட ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஆனால் அது என்னமோ ஒரு சின்ன ஒரு பழமொழி மொழி ஒரு பார்க்கப்படுது. அது எப்படி ஒரு நாட்டார் மனிதர்களை ஒரு நகர மனிதன் பார்க்குற மாதிரி நாட்டார் மொழியை வந்து அப்படி பார்க்க பழகியிருக்கோம். அது ஒரு தவறான பார்வையாக மறுபடியும் அதை முன் வச்சுக்கிறேன். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.